ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடைசி பார்ட் ஓகேங்களா, யூனிட் 2ல் வந்து கடைசி பார்ட் பார்க்க போகிறோம். யுஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் பார்க்க போகிறோம். ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் எஜுகேஷன், இந்த 3 டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் கண்டிப்பாக அதில் வந்து நம்ம ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றதுலேருந்தும் வி கேன் எக்ஸ்பெக்ட் 1 கொஷின் அப்படின்றது ஓகேங்களா. ஓகே, ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ்னால ஒரு நிலையான வளர்ச்சி நோக்கங்கள், கல்வியில் எஜுகேஷனில் நிலையான வளர்ச்சி நோக்கங்கள் அப்படின்னு வந்து ஒரு 17 நிலையான வளர்ச்சி நோக்கங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கைண்ட்லி மேக் அ நோட் ஆஃப் இட். எத்தனைன்னு கேட்பாங்க, என்னென்னு கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர் 1 இஸ் நோ பாவர்ட்டி. நம்பர் 2 இஸ் ஜீரோ ஹங்கர், பசியின்மை. வந்து நோ பாவர்ட்டினா வறுமையின்மை ஓகேங்களா. ரெண்டாவது ஜீரோ ஹங்கர்னா பசியின்மை. குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங், ஓகே, நல்ல ஆரோக்கியமும் நன்றாக இருக்கிறது. ஓகே, கோல் 4 வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ ஒரு தரமான கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும். அதாவது இந்த 17 கோல்ஸும் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும், ஃப்யூச்சர்லையும். அதனால சஸ்டைனபிள் அப்படின்னா நிலையான, இப்பயும் அந்த வளர்ச்சி நோக்கங்களை நம்ம நிறைவேற்றணும். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் இந்த வளர்ச்சி நோக்கங்கள் நிறைவேறினதா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோடைய எய்ம் ஓகேவா. 5வது வந்து ஜெண்டர் ஈக்விட்டி. நம்மளுடைய அந்த மேல் ஃபீமேல் அது பார்க்காம ஜெண்டர் ஈக்விட்டி இருக்கணும். ஓகே, 6வது வந்து க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன், சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வந்து கிடைக்கணும். 7வது வந்து அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜி, சக்தி, இந்த உலகத்துலேருந்து கிடைக்கிற எல்லா விதமான சக்தியும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாருக்குமே கிடைக்கணும். ஓகேவா. அடுத்தது 8வது டீசென்ட் ஒர்க் அண்ட் இக்கனாமிக் க்ரோத். ஓகே, ஸோ எல்லாருக்குமே எப்படி இருக்கணும், ஒரு நல்ல ஒரு தொழில் கிடைக்கணும், இக்கனாமிக்காக, அதனால அவங்க வந்து வளரணும். ஓகே, 9வது வந்து இண்டஸ்ட்ரி, இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ தொழில் சாலை, இனோவேஷன் புதுமை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு, இது வந்து அவங்களோட தொழிலில் நல்லா இருக்கணும். அடுத்தது ரெக்வயர்மெண்ட்ஸ் இன் ஈக்வாலிட்டிஸ். ஓகே, ஸோ ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ். ஓகே, ஸோ இன்இக்வாலிட்டி, சமம் இல்லாத அந்த தன்மை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஓகே, நிலையான ஒரு இடத்துல வந்து அவங்க இருக்கணும். ஓகே, 12வது ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ தயாரிப்பும் இருக்கணும், அதில் நுகர்வும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 13வது வந்து கிளைமேட் ஆக்ஷன். ஓகே, 14வது வந்து லைஃப் பிலோ வாட்டர். ஸோ 14வது எய்ம் வந்து லைஃப் பிலோ வாட்டர். 15th வந்து லைஃப் ஆன் லேண்ட். ஓகேவா, அதாவது நீருக்கு அடியில், அதாவது நீர் வள உயிரினங்களை பாதுகாக்கிறது, நிலத்தின் மேலே, அதாவது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனை வந்து சொல்கிறாங்க. 16வது வந்து பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா. அடுத்து 17வது லாஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் த கோல்ஸ். ஸோ மொத்தம் 17 கோல்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. 4th ஒன் குவாலிட்டி எஜுகேஷன், 5th ஒன் ஜெண்டர் ஈக்வாலிட்டி, அப்புறம் வந்துட்டு 13 கிளைமேட் ஆக்ஷன், 13, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 17 லாஸ்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் த கோல்ஸ். ஓகே, ஸோ இந்த 17யும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே, ஸோ இது வந்து யாரால இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎன், தட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது, 17 இருக்குது. எந்த இயருக்குள்ளே பெட்டராக அதை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எய்ம் வச்சுருக்காங்க அப்படின்னா 2030க்குள்ளே இது வந்து மேஜராக எல்லாமே வந்து
அடையப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யுஎன் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. யுஎன்னா யார்? யுனைடெட் நேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம் கோல் நம்பர் 4 குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இதில் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் as well as ஈக்குவாலிட்டி எஜுகேஷனில் ஈக்குவாலிட்டி இது ரெண்டுமே அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் இந்த குவாலிட்டி எஜுகேஷனில் அவங்க மேக்ஸிமம் என்னென்ன விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா லிட்ரஸி. ஓகே, லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு அப்படின்னு அர்த்தம். லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு. ஓகே, அடுத்தது டிஜிட்டல் ஸ்கில்ஸ் அப்படின்னா தொழில்நுட்ப அறிவு இல்ல திறமை, ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். டிஜிட்டல் ஸ்கில்ஸ். ஓகே, அடுத்தது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலின சமத்துவம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற கான்செப்டில் கொண்டு வராங்க. கோல் 4 இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எஜுகேஷனோட ரிலேட் ஆகுறது இதுதான். ஸோ எஜுகேஷனோட எத்தனை கோல் ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நோ பாவர்ட்டி எஜுகேஷனோட ரிலேட் ஆகாது. 0 ஹங்கரும் ஆகாது. குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஆகாது. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஆகும். ஜெண்டருக்கு ஈக்குவாலிட்டி 4 and 5 சேர்த்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி எதுவும் வந்து எஜுகேஷனோட கிளைமேட் ஆக்ஷன்றது என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட வரும். பட் டிரெக்டாக எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அந்த கோல் 4ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இன் எஜுகேஷன் நம்மளுக்கு கொடுத்ததுனால. ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் கொடுத்துருக்காங்க. குறிக்கோள் 4 அனைவருக்கும் உள்ளடக்கிய மற்றும் சமத்துவமான தரமான கல்வியை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் யார் கொடுத்தது? எத்தனை? மொத்தம் 17 இருக்கு. 2030க்குள்ள இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் 4வது கோல் வந்து அனைவருக்கும் உள்ளடக்கிய மற்றும் சமத்துவத்தரமான கல்வி 4 and 5. ஓகேவா? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனில் வந்து வெறும் மனப்பாடம் பண்ணுறதையோ ஒரு கான்செப்டையோ இதை மட்டும் நம்ம வந்து பார்க்குறது முக்கியம் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் as well as மென்டல் வெல்பீயிங் இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் மென்டல் வெல்பீயிங் அதாவது மனநலமும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உடல் கட்டுக்கோப்பாக இருக்கிறது இது ரெண்டுமே இருந்தாதான் அந்த குழந்தை வந்து எஜுகேஷன் அந்த லேர்னிங் அப்படின்ற ப்ராசஸை வந்து அக்வயர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எங்கே பார்ப்போம் அப்படின்னா யூனிட் 5ல் வந்து நம்ம பார்ப்போம். லேர்னிங் அப்படின்ற ஒரு லெசனாகவே பார்ப்போம். ஸோ அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் இட் அஃபெக்ட்ஸ் லேர்னிங் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா? ஓகே, ஸோ ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் உடல் தகுதி மற்றும் உடல் நல கல்வி இது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஹைஜின், நியூட்ரிஷியன், மென்டல் வெல்பீயிங் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியது தான் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க, இதில் என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னால் என்ன மாதிரி வந்து ஒரு சத்தான சாப்பாடு குழந்தைங்க சாப்பிடணும், ஃபுட் அந்த சரி விகித உணவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன விட்டமின் சேர்த்துக்கணும், என்ன விட்டமின் டெஃபிஷியன்சினால எந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி இடத்துல வரும். பட் இது நம்ம ஜென்ரலாகவும் நம்ம படிப்போம், ஃபர்தராக இன்னும் வேறு யூனிட்லேயும் படிப்போம். பட் இங்கே வந்து எப்படி ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாடிக்கும் மைண்டுக்கும் ஒரு ப்ராப்பர் கனெக்ட் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த குழந்தை வந்து லேர்னிங்கில்
இது பண்ண முடியும். ஸோ லேர்னிங் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் அந்த மாதிரி சப்ஜெக்ட் படிக்கிறது மட்டும் இல்லை. ஸ்போர்ட்ஸு, கிராஃப்ட்மேன்ஷிப்பு, டீம் பிளேயிங், சோஷியலைசேஷன், ஒரு குழந்தை எப்படி சொசைட்டியில் போய் மிங்கிள் ஆகுது, இது எல்லாத்தையுமே வரையறுக்கிற ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். ஸோ இதை நம்ம இன்னும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா NEP, தட் இஸ் 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி எதை வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன், PTE, ஃபிசிக்கல் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லையும், பர்டிகுலர்லி CBSE ஸ்கூல், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்ததுனால CBSE ஸ்கூலில் வந்து இந்த ஃபிசிக்கல் PT பீரியட் வந்து எல்லா கிளாஸஸும் ஃப்ரம் LKG UKGலேருந்து டில் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த யோகா, ஸ்போர்ட்ஸு, கேம்ஸு, இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணணும் டு டெவலப் த மென்டல் ஹெல்த் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கரிக்குலம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு வாட் இஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், பேலன்ஸ் டயட்டை பற்றி சொல்லி கொடுக்கணும், அண்ட் செக்ஸ் எஜுகேஷன் கூட ஈவன் இதில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட் இஸ் அப்யூஸ், தே மஸ்ட் நோ அபவுட் தேர் பாடி அப்படின்றது எல்லாமே இந்த மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷனில் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்படி கூட கொஷின் கேட்கலாம், செக்ஸ் எஜுகேஷன் இஸ் கம்ஸ் அண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் டவுட்டே கிடையாது உங்களுக்கு, ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷனில் தான் அது வரும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் எஜுகேஷன். ஸோ இது ஒன்றுமே கிடையாது, அதாவது ஈக்குவாலிட்டி இருக்கணும். நம்ம ஆல்ரெடி படித்தது தான், சோஷியலைசேஷனில் படித்த அதே விஷயத்தை தான் நம்ம திருப்பி படிக்க போகிறோம். ஸோ ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஜெண்டர் அண்ட் வாட் இஸ் செக்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ரெண்டுமே நம்ம ஒரே டேர்ம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், பட் இட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட். செக்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை த பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகே. பயாலஜிக்கல் ஃபேக்டரை வச்சு தீர்மானம் பண்ணுறது இட் இஸ் செக்ஸ், ஃபீமேல் ஆர் மேல் ஆர் சம் அதர் திங். ஓகே. ஜெண்டர் அப்படின்னா வாட் சொசைட்டி எக்ஸ்பெக்ட்ஸ். ஓகே. இப்போ ஒரு டாம்பாய்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரு கேர்ள்னா அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஒரு பாய்னா அந்த சொசைட்டிக்கு அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். தட் இஸ் இவங்க இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்தந்த ஆர்னமெண்ட்ஸ் தான் அவங்க போடணும், இப்படி தான் செப்பல் போடணும், இப்படி தான் நடக்கணும், பாய்ஸ் தான் பைக் ஓட்டணும், கேர்ள்ஸ் ஸ்கூட்டி ஓட்டணும், பாய்ஸ் அழுகக்கூடாது, கேர்ள்ஸ் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கணும், இந்த மாதிரி சில ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அடங்குறது தான் ஜெண்டர். ஓகே. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனில் ஜெண்டர் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஓகேவா. பர்டிகுலர்லி இதில் ஒரு நிறைய மித்து இருக்குது இல்லையா, பசங்க படிக்க மாட்டாங்க, பொண்ணுங்க நல்லா படிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி மித்து இருக்குது. அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து மேக்ஸ் தான் பிடிக்கும், பொண்ணுங்களுக்கு சயின்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில மித்து எல்லாமே வந்துட்டு ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் வச்சு வர்றதான். அது எதுவுமே வந்து ப்ரூவன் கிடையாது, பட் ஸ்டில் இந்த சொசைட்டி எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணுது அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அதுக்கு தான் வந்து இந்த ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா. பர்டிகுலர்லி நம்ம பிஎட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ரிசர்வேஷன், ஆண்களுக்கு ரிசர்வேஷன் சீட் இருக்குது. ஓகே. ஸோ பிஎட்ல வந்துட்டு ஆண்களுக்கு ரிசர்வேஷன், ஏன்னா மேக்ஸிமம் பிஎட் வந்து பசங்க படிக்க மாட்டாங்க, எல்லாமே கேர்ள்ஸ் தான் படிப்பாங்க, பிகாஸ் டீச்சிங் ப்ரொஃபஷன் இஸ் நோன் ஃபார் லேடிஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நவடேஸ் இட் இஸ் ஆர் சேஞ்சிங், பட் ஸ்டில் பிஎட்ல வந்துட்டு பாய்ஸுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ஜெண்டரை வந்து இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு முன்னுரிமை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கலாம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஸோ ஜெண்டர் பயஸ் டெக்ஸ்ட் புக்கு, லாங்குவேஜ், இப்போ சொல்லுவாங்கல்ல டாக்டர்னாவே ஹீ தான் போடுவாங்க, ஏன் பொண்ணு ஒரு டாக்டராக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜெண்டர் பேஸ்ட் லாங்குவேஜ் கூட இருக்குது. இங்கே வாங்கடா அந்த உட்காருங்கடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது பொண்ணுங்களாவே இருந்தாலுமே ஈவன் எல்லாருமே அப்படிதான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜெண்டர் பயஸ்ட் டாப்பிக்கையோ லாங்குவேஜையோ டெக்ஸ்ட் புக்கையோ எனிதிங்கையோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இனி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகாமல் அதை வந்து நம்ம
இந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட்லேருந்து அஸ் அ ஃபியூச்சர் டீச்சர்ஸ் நம்ம வந்து அதை ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்துடணும். ஜெண்டர் பயஸ்ட் இருக்கவே கூடாது. அது ஒரு பேச்சில் சின்னதாக ஒரு என்கரேஜ் பண்ணுறதுல கூட ஜெண்டர் பயஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன் இதனுடைய கோல் என்ன இருக்குது அப்படின்னா கேர்ள்ஸ் எஜுகேஷன், பர்டிகுலர்லி கேர்ள்ஸ், ஏன்னா தே ஆர் மார்ஜினலைஸ்ட், ரைட்? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸில் பார்க்கும்போது கேர்ள்ஸ் ஆர் மார்ஜினலைஸ்டு. சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க, அப்படி இல்லைன்னா வேலைக்கு அனுப்பிடுறாங்க, இல்லை வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கிறாங்க. அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னா வீட்டில் பார்க்குற ஆள் வேணும், தம்பி படிக்க போகட்டும், அக்கா வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். இது ஏன் பொண்ணுன்றனால அப்படின்றதுனால, ஸோ அந்த ஜெண்டர் பயஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டீச்சர்ஸ் வந்து போத் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி அதை வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் மைண்டில் வந்து அந்த ஈக்குவாலிட்டி அண்டு பொண்ணுங்க பசங்களை மதிக்கிற மாதிரியும் பசங்க பொண்ணுங்களை மதிக்கிற மாதிரியும் அந்த ஒரு என்வரான்மெண்ட் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஆண் படித்தா அவன் மட்டும் படித்த மாதிரி, ஆனால் ஒரு பெண் படித்தா ஒரு குடும்பமே படித்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் வந்து இது தனி மனித ஒரு குடும்பத்துடைய வருமானத்தை மட்டும், வருமானமோ இல்லை கல்வி அறிவை மட்டும் பாதிக்காது. இது ஒரு சமூகம், ஒரு நாட்டினுடைய வருமானம் அண்ட் கல்வி அறிவையே பாதிக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன், பாலின கோணங்கள் கல்வியியல். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து எஜுகேஷனில் இருக்கணும், ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கணும், பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், சேஃப்டி இருக்கணும். 2 பேருக்குமே, பெண்களால் ஆண்களுக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது, ஆண்களால் பெண்களுக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்றத வந்து இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் இந்த எஜுகேஷனில் வந்து இன்கல்கேட் ஆயிருக்கா. அப்படி ஆகலை அப்படின்னா அதை டீச்சர் வந்து அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு பர்டிகுலர் திங் வந்து சொல்கிறாங்க. கல்வியில் பாலின சமத்துவம் என்பது அனைத்து பாலினங்களுக்கும், நாட் ஓன்லி இப்போ தான் நிறைய பாலினங்கள் வந்துடுச்சு, திருநங்கை, திருநம்பி, அவங்க தே ஆர் நாட் அட் ஆல் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஜெண்டர் தே ஆர், அந்த மாதிரி ஜெண்டர்லாம் வந்துருச்சு. ஓகே, அவங்களுக்குலாம் சம வாய்ப்பு, பங்கேற்பு, பாதுகாப்பு இதை உறுதி செய்யணும். ஏன்னா இன்னொன்று, பாதுகாப்பு அப்படின்ற பட்சத்தில் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கிடையாது. இந்த டிரான்ஸ்ஜெண்டராக மாறுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் தான் அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஐ எம் லுக்கிங் லைக் அ விமன் பட் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்டட் டு பி லைக் அ மேன் அப்படின்றப்போ அந்த அந்த ஒரு விஷயத்த அவங்க ஃப்ரீயாக கண்டிப்பாக வீட்டில் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு டீச்சர் கிட்ட வந்து ஃப்ரீயாக சொல்கிற மாதிரி இருக்கணும். ஒரு வேளை அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிட்டு அந்த இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை எதிர்கொண்டு வரும்போது பியர்ஸ், அவங்களோட கூட படிக்கிறவங்களோ இல்லை த இமீடியட் என்விரான்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் வந்து அவங்கள வந்து புண்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு நார்மல் திங் தான், இது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நடக்கிறது தான். இதனால பெருசாக அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு அவங்கள சேர்த்துக்காம ஒதுக்கி வைக்கிறதுக்கோ இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்றத வந்து டீச்சர்ஸ் வந்து அந்த ஒரு தெளிவான புரிதலை வந்து அவங்க கிட்ட உருவாக்கணும். ஓகேவா? அப்படி யாருமே இல்லைனா கூட ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி சொல்லி இப்படி இருந்தால் இப்படி தான் நம்ம நடந்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஆட்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு டீச்சர் வந்து அந்த என்விரான்மெண்ட் அல்லது ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன். இது எல்லாமே வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட வந்து யூனிட் 2 வந்து முடியுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பார்ட் மாதிரி இருக்கும், நீங்கள் ஆல்ரெடி படித்ததை. அண்ட் இது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னும் 9 யூனிட் படிச்சுட்டு நீங்கள் இதில் வந்து இந்தியன் ஃபிலாசபர்ஸ், வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ், சோஷியாலஜிஸ்ட் இவங்க சொல்கிற அவங்களோட கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே இட் இஸ் மோர் தென் இனஃப். ஐ எம் ஷுர் அபவுட் இட். யூ கேன் கெட் 15 மார்க்ஸ். ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணணும்னா இப்போ நாங்கள் சொன்னதை திருப்பி 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 யூ ஹாவ் டு ரிவைஸ் இட் அட்லீஸ்ட் திஸ் ஒன். இது எக்ஸ்ட்ரா படிக்கலனாலும் இதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் போனீங்கன்னா மட்டும்தான் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 15 மார்க்ஸ் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் யூனிட். தேங்க்யூ. லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் யூனிட். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.